எடுத்துக்காட்டு, சிம்சோனின் தாயினிடத்திலே தேவதூதன் தரிசனம் கொடுத்து சொல்லுகிற வார்த்தை, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே மரியாளிடத்திலே தேவதூதன் பேசுகிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதேபோல்